வணக்கம் நண்பர்களே. இந்த தாவேகா பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு இல்லைங்களா? அது அதுக்கப்புறம் கண்டிப்பா அதுக்கான விமர்சனங்கள்லாம் வரும் அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியும். விஜய் அவர்கள் பேசுறதுக்கு எல்லாத்தையுமே விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியும். அதை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, இவ்வளோ ஹெவியான ரியாக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலங்க. வைகோ இருக்காரு இல்லைங்களா, அவங்கெல்லாம் செம்மையா வச்சு விளாசிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, டிடிவி தினகரன் இருக்காரு இல்லைங்களா, அவங்க இதுல இபிஎஸ் கட்சி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க 3வது இடம் பிடிக்கும் அப்படிங்கறது அவர் இப்பயே சொல்றாரு. அது எப்படி சொல்றாரு அப்படின்னு தெரியல. முதல் இடம் 2வது இடம் அவர் யாரை நினைக்கிறாரு, யார் வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. அது போக போக தான் தெரியும். அப்புறம் இந்த மாதிரி நிறைய ட்விஸ்டான விஷயங்களும் இருக்கு. அந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கரூர் விஷயம் நடந்தது இல்லைங்களா, அங்கே இப்போ சிபிஐ போயிட்டு அந்த நடந்த அந்த இடத்த அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா. எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நடந்த ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு விசாரணையை தீவிரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிபிஐ தரப்புலேருந்து 3 சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்டத்தட்ட 4 மணி நேரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கரூர் துயரம் நடந்தது இல்லைங்களா, அதில் எவ்வளோ கூட்டம் வந்தது, எப்போ கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, நீங்கள் போலீஸ் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தீங்க, அந்த மாதிரியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க, எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு பல கேள்விகள்லாம் முன்வைக்கப்பட்டதாக தகவல் வெளிவந்திருக்குங்க. ஸோ ஸ்பாட்டில் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இந்த அளவுக்கு தான் தீவிரமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எலெக்ஷன் வர போகிற டைமு இல்லைன்னு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அது பல கட்சிகளோட ஓட்டு வங்கிகளையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேகாவுக்கு ஆதரவாகவும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக தாவேகாவுக்கு எதிராகவும் திரும்பவும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதாவது நெருங்குற சமயத்தில் அந்த சிபிஐ இதுலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன ஆகும்னா குருஷியல் அமையும்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அரசியல் கூட்ட வழிகாட்டு நெறிமுறை இருக்கு இல்லைங்களா, அது அனைத்து கட்சி கூட்டமும் நடத்தியிருக்காங்க தலைமை செயலகத்தில். கூட்டத்துக்கு தலைமை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்கள் தான். ஏன்னா கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி எலெக்ஷன் டைம் நெருங்கிருச்சு, நீங்கள் ரோட் ஷோ பண்ணுறீங்க, எல்லாம் அறிவிக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட்ட நெரிசல் அதிகமாக வந்துட்டுருக்கு, வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் அமைங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டம் நடத்தும் போது கிட்டத்தட்ட 20 கட்சிகள்லேருந்து வந்திருக்காங்க. அப்படி வரும்போது கூட்டம் நடக்கும்போது டிவிக்கு சைட்லேருந்து கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். ஒரு பக்கம் அவங்க எங்களை அழைச்சாதானே போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ இந்த கூட்டத்தில் நடந்த விஷயங்கள்